நான் முதல் வாரத்திலே கொடுத்த அந்த அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவன் என்ன பண்ணுவான்? விடுவிப்பேன். அந்த தலைப்புல இரண்டாவது இங்க சொல்றாரு, சங்கீதம் 91:14 வாசிங்க, கீழே வாசிங்க, கீழ்ப்பகுதியை வாசிங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப அவன் நாமத்தை அவன் என்ன எப்படி இருக்கிறானா? அறிந்திருக்கிறான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். இரண்டாவது அந்த குடும்பம் அல்லது நபர் அறிந்திருக்கிறாங்க இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறாங்க. தேவனால் எல்லாம் கூடி என்பதை அறிந்திருக்கிறான் ஒருவன். அவன் தான் 100க்கு அதிபதி. கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அறிந்து வருகிறான், அறிந்து அவரிடத்தில் பேசுகிறான். கர்த்தர் யார் என்பதை முதல்ல நம்ம அறிந்துக்கணும், அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த 100க்கு அதிபதி எந்த வசனத்துல நான் புதிய ஏற்பாட்டுல வாசிங்க. எத்தனாவது அதிகாரம்? 8ஆம் அதிகாரம் பாருங்க. மத்திய சிஷ்யம் 8:5-8 வாசிங்க. 100க்கு அதிபதி பிரேதமாக ஆண்டவரே பாருங்களேன், உண்மையை பேசுறான், உறுதியை பேசுறான், சத்தியமாய் உண்மை பேசுகிறான். அவனுக்கு நிச்சயமாய் விடுதலை. எதுவும் நம்புறீங்க? இந்த வசனம் உங்களுக்கு புத்தி சொல்லும். அவன் யாரு? 100க்கு அதிபதி. 100 பேருக்கு மேல வேலை கொடுக்கிறவன், 1000 பேருக்கு வேலை கொடுக்கிறவன். அவன் இயேசுவை நோக்கி வருகிறான், தேடி வருகிறான். பிள்ளைகளே, காரணம் என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி. வாஞ்சியெல்லாம் யாரு? நீங்கள் தேவனுக்கு வாஞ்சியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார். வாஞ்சை ரொம்ப முக்கியம். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்றாரா? விடுவிக்கிறார். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுகிறார். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை தாகத்தை தீர்க்கிறார். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை நடத்துகிறார். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை உயர்த்துகிறார். நிறைய வசனம் இருக்கு. அப்ப வாஞ்சையோடு தேவனிடத்தில் வந்து தேவனிடத்துல தன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. வாஞ்சை நம்ம அறிக்கையிடுறோமா? என்ன சொல்றான்? என்னிடத்தில் வர நான் பாத்திரன் அல்ல. நான் உலக காரியங்களை நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன்னை நான் வாஞ்சிக்கிறேன். உன் மீது எனக்கு வாஞ்சை இருக்கிறது. உமது ஊழியத்தின் மீது, உமது உண்மையின் மீது, நீ செய்கிற கிரிகள் மீது, நீ வந்த நோக்கத்தின் மீது எனக்கு வாஞ்சை இருக்கிறது. இவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து நான் வாஞ்சித்தும் இடத்திலே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா என் வீட்டுக்கு நீ வர முடியாது ஆண்டவரே. நான் ஒன்றுக்கும் பாத்திரன் அல்ல. நான் மோசமான பெருவழி. ஆனாலும் நீ எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் தாழ்த்துறீங்க? கடனை தட்டுங்க. ஒரு வார்த்தை நான் உங்களிடத்தில் இருக்கிறது. நான் பாவிதான், என் வீடு அசுத்தமா தான் இருக்குது. வீடு என்ன? என் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் அசுத்தமானவர்கள். நீ பரிசுத்தவான், நீ தேவனுடைய குமாரன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். என் வீட்டுக்கு வர முடியாது சுவாமி, நீங்க என் வீடு அப்படி இருக்கிறது, நாங்கள் உலக காரியத்தில் இருக்கிறோம். ஆனா ஒரு வார்த்தை மேல நம்பிக்கை உண்டு. இந்த வார்த்தை தேடி நான் வந்திருக்கிறேன். என் குடும்பத்திற்காக அல்ல, என் வேலைக்காரனுக்காக உன் வாயை திறக்க வேண்டும். வார்த்தை நோக்கி வந்திருக்கிறான். இந்த வார்த்தை அவனை விடுவிக்குமா? ஆண்டவருடைய வார்த்தை ஏதாவது வார்த்தை சொல்லுவாரா? என் வேலைக்காரன் ஒரு நல்ல வேலைக்காரன், அவன் செய்கிற வேலையெல்லாம் அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அவன் வந்தால்தான் என் வீட்டு வேலையை செய்ய முடியும். ஒரு நல்ல வேலைக்காரன், by good person, என் வீட்டு வேலைகளை எல்லாம் சரியா செய்து விடுவான். அவன் வியாதிப்பட்டு இருக்கிறானே, இயேசு ஆண்டவர்கிட்ட போய் நான் அவர் மீது வாஞ்சியா இருக்கிறேன், அவரை நேசிக்கிறேன், அவரிடத்தில் ஒரு வார்த்தைக்காக நான் புறப்பட்டு போகிறேன் என்று புறப்பட்டு போனான். அவர் என்ன சொன்னாரு? ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. என் சுத்தமா இது எவ்வளவு ஒரு அழகு! கர்த்தரை தேடுகிறதே, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின்
பயப்பட்ட ஞானம் தானா வரும். 10 நாளைக்கு உபவாசம் போய் ஜெபம் பண்ண தேவையில்லை. பயம் என்பது பக்தியை கொண்டு வரும். பக்தி பரவசத்தை கொண்டு வரும். பரவசம் நீதியை கொண்டு வரும். நீதி நியாயத்தை கொண்டு வரும். நியாயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது அவன் சுகம் பெற்று கடந்து போய் விடுகிறான். ஆனா சங்கீதம் 27 ஒரு வசனம் 5 வாசிங்க. சங்கீதம் 27 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரங்களில் மறைத்து தீங்கு நாளில் கூடார மரங்களை வைத்து என்னை தமது கூடார மரவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. வாஞ்சை அவன் தான் சொல்றான், கர்த்தர் சொல்லல. தாவீது சொல்றான், அவனுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறான். உன் வாஞ்சை என்ன? ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாமே. உன் வாஞ்சை ஒரு 10 பேர் கூடுங்க. சகோதரர்களே, நாம் 10 பேர் கூடுவோமா? ஜெபம் பண்ணலாம். சகோதரிகளே, நாம் 10 பேர் கூடுவோமா? ஜெபம் பண்ணலாம். வாலிபர் பிள்ளைகளே, எஸ்தர்களே, தெபராக்களே, அண்ணாக்களே, தாவீதுகளே, நாம் 10 பேர் கூடலாமா? வாஞ்சை, உன் வாஞ்சை எங்க இருக்குது? பிரைஸ் எல்லாம் கூடி ஜெபிக்கலாமா? அது வேஸ்டான டைம் இருக்கிறது. 2 மணி நேரம் வேலை டைம் இருக்கிறது. ஓய்வா தான் இருக்கிறோம், வீட்டில் தான் இருக்கிறோம். தாவீது சொல்றான், தேவனிடத்திலே தன் வாஞ்சையை வெளிப்படுத்துகிறான். தன் வாஞ்சையை அவன் வெளிப்படுத்தி பேசுகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு காப்பாத்துவா, தீங்கு வரும், ஆபத்து வரும்போது இந்த உலகத்துல, ஆனாலும் அவருடைய கூடாரம் மரவிலே என்ன பண்ணுவாரு? மறைத்து என்னை காப்பான். அந்த நம்பிக்கை இருக்குதா? இல்ல அந்த நம்பிக்கை அற்றவர்களாய் நாம் பல விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதுதான். ஆனா ஒரு 9 ஒரு 5 நான் சொல்ற பாருங்களேன். விடுவிப்பேன் கர்த்தர் சொல்றாரு, உயர்ந்த இடத்துல உன்னை வைப்பேன் சொல்றாரு, அருள் செய்வேன் சொல்றாரு, தப்பிப்பேன் சொல்றாரு, கணவன்வேன் என்று சொல்றாரு, திருப்தி ஆக்குவேன் என்று சொல்றாரு, உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, ஏற்றினேன் என்று சொல்றாரு, தாங்கினேன் என்று சொல்றாரு, சுமப்பேன் என்று சொல்றாரு, தப்பிப்பேன் என்று சொல்றாரு, ஏற்றுவேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? உனக்கு வாஞ்சை இருந்தாதான். இல்லை என்றால் எந்த விதமான தவிப்பு காரியம் தான் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனா அவர் சொல்றாரு, அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் கூடார மரவில் என்னை வைப்பார், என்னை ஏந்துவார், என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார். அவன் நாமத்தை கத்தல இயேசு நாமத்தை நீங்க அறிந்திருக்கணும். அதுதான் பெரிய கிரேட். அறிந்தாதான் இந்த பூமியில வெற்றி பெற முடியும். அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணணும்? சாதாரண நாமம் கிடையாது. ஒரு தடவை பரிசுத்த ஆவி நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா சாத்தான் வர முடியாது. எப்படி நம்புறீங்க? ஒருவேளை என்னுடைய கிரியைகள் தவறா இருந்ததுன்னா சாத்தான் வந்து உட்கார்ந்துப்பான். சாத்தான் வந்து எங்க பண்ணுவான்? என் இருதயத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வான். சாத்தான் வர முடியுமா? வர முடியுமா? ஒருவேளை நான் உலக காரியத்தில் இருந்தா சாத்தான் பார்ப்பான், நம்ம இருதயம் சுத்தமா இருக்கும் பாருங்களேன். அப்ப போய் இவன் உட்கார்ந்து இருந்தா செட் ஆகாது. போய் என்ன பண்ணுவான்? 7 விதமான ஆவிகளை கொண்டு வந்து கூத்தடிச்சு குமாலத்தோடு இந்த இருதயத்தில் உட்கார மூலெல்லாம் கெட்டு நாசமா போகும். இது வேத வாசனம் தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. அப்போ தேவன் உன்னை ஆட்கொண்டார்னா விசுவாச ஒரு இருதயத்துல உன்னை ஆட்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. சான்ஸ் இல்லை, வர முடியாது. கூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள வர முடியாது. நான் திறந்து இருக்கிற வீட்டுக்கு திருடன் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? போவான். காரணம் என்ன? அவருடைய நாமத்து மீது நமக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இருக்கணும்.
வாஞ்சை இல்லைன்னா எதுவுமே கர்த்தரை பார்க்க முடியாது, ஜெபிக்க முடியாது, அற்புதத்தை பெற முடியாது, வேலைக்கு போக முடியாது, வேலை செய்ய முடியாது. வாஞ்சை ரொம்ப முக்கியம். அடுத்த வருஷம் நான் சொல்றேன் உங்களுக்கு. 1 சாமுவேல் 17 45 46 வாசிங்க. 1 சாமுவேல். ஹalleluya. 17வது அதிகாரம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளினுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை ஒன்று வித்து வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார். கரங்கள் தட்டுங்க. அறிந்து கொள்வார்கள். ஒரு தேவனை குறித்து அனைவரும் அறிந்து கொள்வார்கள். நாம் சமரசமா போயிடக்கூடாது. எல்லாம் ஒண்ணு சமரசமா போனா அற்புதம் நடக்காது. சமரசமா நீங்க போயிட்டீங்கன்னா விட்டு கொடுத்துருங்க. இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு சாத்தியப்படாது. அன்பு அப்படியே இருக்கும். உலகத்துக்கு நமக்கு அன்பு அப்படியே இருக்கும். கலாச்சாரத்துல நம்ம எதையுமே போய் பண்ணிட முடியாது. விட்டு கொடுத்தலாம். இல்லைங்க, உங்களோட அதை என்னால பண்ண முடியாதுங்க. தேங்க்யூ சிஸ்டர், பிரதர், நான் கிளம்பிட்டுங்களா. அந்த அன்பு அப்படியே இருக்கும். அப்ப உணர்வான் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களை தொல்லை பண்ணக்கூடாது. சரி, ஓகே சிஸ்டர், பிரதர், நீங்க கிளம்புங்க. ஆனா சவாலுங்க விடுகிறான் தாவீது. கிறிஸ்தவ வாழ்க்கை சவால் வாழ்க்கை. சத்தானை தோற்கடிக்கிற வாழ்க்கை, ஜெயம் கொள்கிற வாழ்க்கை, வெற்றியை சுதந்திரிக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. சுமசாதாரண வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கே சவால் கொடுக்கிறான் ஒரு தேசத்தின் ராஜா கிட்ட. அதற்கு தாவீது என்ன சொன்னான்? பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நான் எப்படி வர்றேன்? கர்த்தருடைய நாமத்துல வர்றேன். அவன் என்ன சொன்னான்? தாவீது, என்கிட்ட தடி இல்ல, அருவா இல்ல, கத்தி இல்ல, எந்த கேடகம் இல்ல. ஆனா என்னிடத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, நாமம் இருக்கிறது. என்கிட்ட பொண்ணு இல்ல, வெள்ளி இல்ல, காசு இல்ல உனக்கு பிச்சை கொடுக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணு இருக்கிறது, உன்னை எழுந்து நடக்க வைக்கிற இயேசு கிறிஸ்து நாமம் எனக்குள்ள இருக்கிறது. அறிந்திருக்க வேண்டும். முதல்ல அவர் யார், இயேசு யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சுகம் என்ன, அவருடைய பயங்கரமான காரியம் என்ன என்பதை அறிந்தா போதும். சின்ன ஜெபம் பண்ணி மொபைலை பார்த்துட்டே இருப்பான். அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரனே, சகோதரியே, மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண தேவையில்லைங்க. அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நாமத்தை அறிவி. கர்த்தருடைய நாமம் எப்படியாப்பட்ட சொன்னா பாருங்க. நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் அந்த உடம்புல அந்த போட்டுக்கிட்டு வர்ற எல்லா ஆயத்தோடும் வருவ. நான் ஒண்ணுல ஆடு வைக்கிறவன். நான் கர்த்தருடைய சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன். ஏன்னா அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவர் யார், எப்படியாப்பட்டவர், அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் உன் பட்டயத்தினாலே உன் கழுத்தை வெட்டுவார். கரங்களை தட்டுங்க. சாத்தானுடைய பட்டயத்தை எடுத்து சாத்தானை வெட்டணும். அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சாத்தானெல்லாம் போய் பேசிட்டு இருக்க கூடாது. என் செல்லமே, என் பவுனே, என் முத்தே, என் முத்தரசா, அவனை அதட்டுங்கள், அவனை அதட்டுங்கள். அவன் உங்களை விட்டு இல்லைன்னா அவன் நம்மளை நாசம் பண்ணிடுவான், நார வச்சிருவான் இடத்தை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சாத்தான் கிட்ட. இயேசு கர்த்தர் ஜாக்கிரதையா இருந்தார், பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. தன் உருவாக்கப்பட்ட சிங்காசனத்திலே அவர் உண்மையா நேசித்தார். அவன்
அவனுக்கு நல்ல பவரை கொடுத்திருந்தார். ஆனா தேவனுடைய சிங்காசனத்தின் மீது அவன் உட்கார்படி தன்னுடைய ஆனந்தத்தை உண்டு பண்ணும்போது தேவன் அறிந்து கொண்டு அவன் என்ன பண்ணாரு? பூமியில சொல்லுங்க தள்ளினான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவர் அவளை ஜாக்கிரதையா இருக்கிறார். தன் சிநேகிதனை போல நேசித்தான் லூசிபர. அவனே தேவனுக்கு சமூகத்தை நாசம் பண்ணிடுவான். ஏன்னா அவன் அப்படியே அப்படி ஆளு. பைத்தியக்காரன் வாந்தியத்தை அப்படி இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் வாந்தியத்தை நல்லா இருக்கும். ஆனா பைத்தியக்காரன் வாந்தியத்தா 100 வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்? நாத்தம் பண்ணி நாரும். அவன் பிசாசு நார வச்சிருவான். நம்ம ஜாக்கிரதையா நீங்க பூமியில வாழணும் என்பதுதான் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் என்கிட்ட பட்டயம் இல்ல, அருவா இல்ல, கேடகம் இல்ல, நான் எப்படி வருகிறேன்? கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். உன்னை வெட்டுவேன், உன் தலையை வெட்டுவேன். அது இஸ்ரவேலும் எங்கும் புறஜாதி நாடுகள் எங்கும் அதை பேசப்படும். என் கர்த்தர் யார் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். தாவீது தேவனை நோக்கி கூப்பிட்டான். எங்க வாசிங்க 91 சங்கீதம் 15 வாசிங்க. அவன் நாமத்தை அறிந்திருந்தபடினால் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஏன் கூப்பிடுறான்? ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான்? சொல்லுங்க. ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்? அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறான். இப்போ ஆபிரகாம அறிந்திருக்கிறேன், போய் நான் உடனே வாங்கய்யா அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகணும், வாங்க சபையில ஜெபம் வாங்கன்னா அவர் நான் அறிந்திருக்கிறபடினா உடனே அவர் எழுந்து வருவார். ஒருவேளை அவரை நான் அறிந்தலைன்னா நான் வரமாட்டேன். இல்ல, அப்ப அறிந்திருக்கு ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்றான்? நோக்கி அறிந்திருக்கணும். முதல்ல அவங்க நம்மோடு சப்பரவாவாங்க, அவங்க நம்ம கூட்டிட்டு போகலாம், அவங்க நமக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க, உதவியா இருப்பாங்க, கூப்பிட்டவன வருவாங்க. முதல்ல அறிந்தும் போது ஒரு தடவை அறிஞ்சு கூப்பிடலன்னா அப்புறம் கூப்பிட முடியாது. ஏன்னா சாத்தா வந்து கூப்பிட்டு நிற்பான். ஏன் நிக்கிறானா? அவங்களை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன் போற? அப்ப அந்த தடை உண்டாகிறது. அந்த தடை பலவீனம் வருகிறது. பலவீனம் போய்விட்டாத நம்மளை பண்ணிடும். ஒருத்தவங்க போன் பண்ணி போன் எடுக்கலன்னா 2வது கால் பண்ற, 3வது கால் பண்ற, அப்பயும் எடுக்கலன்னா மறுபடியும் போன் பண்ண அவங்களுக்கு என்ன பண்ணது? அவங்க மேல உங்களுக்கு போன் பண்ண வாங்கிய வர விருப்பம். அவங்க போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. போன் பண்ண கூடாது. ஹலோ, தேவன் அப்படிதான். நான் கூப்பிடுகிறேன், நீங்கள் கேளாம போகிறீர்கள். நீங்கள் என்ன கூப்பிடுவீர்கள், நான் எப்படி என்ன பண்ணுவேன்? கேளாம போவேன். சும்மா கிடையாது. நான் கூப்பிட்டு நீங்கள் கேளாம போகிறீர்கள். நீங்கள் ஒரு நாள், ஒரு காலம், ஒரு நேரம் வரும் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள். நான் பார்க்க மாட்டேன், கேளாவது இருப்பது நான் போவேன், என் காதுகளை நான் தொத்திக் கொள்வேன் என்று கர்த்தர். மறுபடியும் அவங்க கூப்பிட, மறுபடியும் அவங்களுக்கு போன் பண்ண, மறுபடியும் அவங்களோடு நாம் சம்பாதிக்க, மறுபடியும் பரிசு பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? ஏன்னா அவர் நாமத்தை அறிந்து இல்லாதபடினால் இவன் அறிந்திருக்கிறான். அதனால அவரை நோக்கி என்ன பண்றான்? கூப்பிடு. அவர் வருவாரு. அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன். 2-3 பேர் நாமத்துல நீங்கள் நோக்கி என்னை கூப்பிடும் போது நான் என்ன பண்ணுவேன்? உங்க நடுவில் இருப்பேன். நீங்கள் 2 அல்லது 3 பேர் ஒன்று கூடி ஜெபம் பண்ணினால் உங்கள் மத்தியில் நான் இருப்பேன். அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதனால எனக்கு தோல்வி இல்லை, வெற்றி, மகிழ்ச்சி, துக்கம் இல்லை, சந்தோஷம். ஹலோ, வேதவசனம் தெளிவாய் நம்மளை நடத்துகிறது. அவன் அவரை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு என்ன பண்ணுவாரா? மறு உத்தரவு செய்வேன்.
கூப்பிடுகிறான். கர்த்தர் என்ன பண்றாரு? மறு உத்தரவு அருளச்சே. மறு உத்தரவு அருள்வேன், மறு உத்தரவு கொடுப்பேன். இது முடிஞ்சது. அடுத்த பிளான், அடுத்த காரியம், அடுத்த விஷயம், அடுத்த காரியங்களை அவர் நமக்கு சொல்லுவார், பிளான் பண்ணுவார். ஒரு பிளான் முடிஞ்சு போச்சு, இன்னொரு பிளானை தேவன் நமக்கு காட்டுவார். அருள் செய்வேன். அறியாம கூப்பிட்டா ஒண்ணும் கிடைக்காது. அறியாம கூப்பிட முடியாது. கர்த்தருடைய நாமத்தை அறியாம ஒரு குடும்பத்தை அறியாம அந்த குடும்பத்தில் நாம் பழக முடியாது. ஒரு நபரை அறியாம அந்த நபரோடு பழக முடியாது. நாட்டை அறியாம நாட்டில் நம்ம உலாவ முடியாது. ஒரு கிராமத்தை நம்ம அறியாம அந்த கிராமத்தில் போய் நாம் சம்பாஷித்து குடியிருக்க முடியாது. முதல்ல அந்த நாட்டையும் அங்க இருக்கிற மக்களையும் நாம் புரிந்து கொண்டு பொழுதுதான் அந்த நாட்டில் அல்லது கிராமத்தில் அந்த ஊர்ல நம்மால் வசிக்க முடியும், வாழ முடியும் என்பது வேத வசனம் நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு அருளச் செய்வேன். போதும், அருளச் செய்வேன். மறு உத்தரவு கொடுப்பார். காரணம், அவர் நாமத்தை நீ அறிந்திருக்கிற. அதான் சொல்றாரு யோபு சொல்றாரு பாருங்க. யோபுடுங்க, யோபு 12:4 வாசிக்கிறேன். யோபு 12:4. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாய் நீதிமான் ஹல்லேலூயா பரியாசம் பண்ணப்படுகிறான். நீதிமான் இன்னைக்கு பரியாசம் பண்ணப்படுகிறான். அவனா அந்த ஊழியக்காரரா, அந்த விசுவாசியா, அந்த பிரதரா, அந்த சிஸ்டரா, என்ற பிசாசு நம்மளை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்போ எங்க பார்த்தாலும் வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடினால், அவனை நோக்கி கூப்பிடப்படினால் நான் அவனுக்கு அருள் செய்வேன். இங்க அப்படிதான் சொல்றாரு. என் சிநேகிதரால் என்ன பண்ணேன்? நிந்திக்கப்பட்டு கஷ்டப்பட்டு என்னை ஏகனமா பார்த்து என்ன என் நோய்களையும் என் பலவீனத்தையும் என் பிள்ளைகள் இல்ல, சொத்து இல்ல, வேலைக்காரி எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். என் சிநேகிதர்கள், உறவுகள், சொந்தங்கள். முதல்ல உனக்கு கேவலப்பட்டது யாரு? உன் சிநேகிதர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் தான். அப்பதான் அதர் பீப்புள் அவங்க கஷ்டப்பட்டுட்டு கேள்விப்பட்டு தான் சொல்லுவாங்க. முதல்ல உன்னை வெட்கப்படுத்துவது, உன்னை சீண்டி பார்ப்பது, உன்னை தோல்விக்குள்ளாய் நடத்துவது ஒரு நெருங்கிய நண்பர் தான், சகோதரி தான், சகோதரன் தான், சிநேகிதர்கள் தான். இயேசு கிறிஸ்து கூட அந்நியன் காட்டி கொடுக்கவில்லை. யார் காட்டி கொடுத்தது? ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அந்த விஷயம். கேட்சமனே தோட்டத்துக்கு போவாரு, இத்தனை மணிக்கு ஜெபிப்பாரு, இத்தனை மணிக்கு பத்தியில உட்காருவாரு, அப்ப விடுவாரு, ரசத்தை ஊத்துவாரு, நாங்க எல்லாம் சேர்ந்து குடிப்போம். இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் கரெக்டா சொல்லுவாங்க இவருடைய சுபாவம் எப்படி. நீங்க நெருங்கி பழகுனா ஒண்ணுமே இல்லை, கூட இருந்தவர்கள் தான் நம்மளை பற்றி மற்றவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிதான் நடக்கும். அறியாதவர்களுக்கு உங்களை பத்தி தெரியாது, தெரியாதவர்களுக்கு உங்களை பத்தி தெரியாது. இயேசு யார், எப்படியாப்பட்டவர், அன்புள்ளவர், அரவணைப்புள்ளவர், சாந்தம் உள்ளவர் யாருக்கு தெரியும்? யூதாசுக்கு. அப்படியே சொல்லிட்டான் எல்லாத்தையும். அந்த பிரகாரமா தான் பிளான் போட்டு இயேசுவை பிடித்தார்கள். இல்லைன்னா பிடிக்க முடியாது. புள்ளி விவரத்தை சொல்லிட்டான். அதே போலதான் யோபு சொல்றான், என் சிநேகிதர் புள்ளி விவரமா என்ன சொல்லிட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, ஆனாலும் கூட நான் யாரை நோக்கி கூப்பிடுவேன்? அவன் நம்பிக்கையான கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவன் சொல்றான், சொல்லுங்க, நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் சொல்றான். பாருங்களேன், இவன் கிடக்குறான் சிநேகிதமாவது அவனாவது, நான் கர்த்தரை நோக்கி பிரார்த்திப்பேன். ஹலோ, வசனத்து பிரகாரம் பேசுங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். அவன் சொல்றான், சிநேகிதர் எப்படி பேசினான், என்னை காட்டி கொடுத்தான், அவள் இல்ல. இயேசு கூட அப்படிதான் சொன்னாரு, என்னை காட்டி கொடுத்தவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், வாழ்ந்து இருக்கணும் என்று சொன்னாரு. உங்களை காட்டி கொடுப்பவர்கள் வாழ்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமா போயிடுவாங்க.
என்னை காட்டி கொடுக்கிறவன் வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும், சுகமா இருக்கணும். என்னதான் ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி அவன் ஆண்டு உண்டு மாண்டு போனான். என் அன்பானவனே, யாரையும் சபிக்காதீர்கள். உங்களை காட்டி கொடுக்கிறவங்க இருந்தாலும் சரி, உங்களை நிந்திக்கிறவங்க இருந்தாலும் சரி, உங்களை பரிகாசம் பண்ணுகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் சரி, நீ அவர்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்கள். நவமான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவளோடு இணக்கமாய் இருங்கள். அவங்களை வெறுக்காதீர்கள். ஆனா அவர்கள் நஷ்டத்தை அவர்கள் அடைவார்கள். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அடைவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் சொன்னான், நான் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார். நான் உத்தமனாக நீதிமான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம், உண்மையா நடக்கிறவங்க எல்லாம், ஜெபிக்கிறவங்க எல்லாம், தோத்திரம் பண்றவங்க எல்லாம், ஆண்டவரை பின்தொடர்றவங்க எல்லாம் இன்னைக்கு பரியாசம் பண்ணப்படுறாங்க. கவலை இல்லை, அது அந்த கவலை வேண்டாம். சந்தோஷமா இருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க என்றுதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்தது, ஆபத்தில் நான் அவனோடு இருப்பேன்னு சொல்றாரு. வாசிங்க, அதே 15 கீழ்ப்பகுதி வாசிங்க. ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. அல்லேலூயா. போதும். நீ கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தா ஆபத்துல உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தப்பி வைப்பார். நீ அவர் நாமத்தை அறிந்திருக்கணும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு, நீங்க அதை சொல்லணும். அந்த வார்த்தை நீங்க அறிக்கை பண்ணணும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், காரியம் என்ன செய்யும்? கர்த்தரோடு வருகிறார், உலகம் என்ன செய்யும் என்பதை நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அருள் பண்ணுவேன், விடுவிப்பேன், அவனை உயர்த்துவேன், அவனை கனம் பண்ணுவேன், அவனை ஆசீர்வதிப்பேன். அப்ப முதல்ல அறிந்திருக்கணும். அறிந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுக்க முடியும். அறியாம, ஒண்ணுமே தெரியாம எதை எப்படி நம்ம பண்ண முடியும்? அல்லேலூயா. அப்ப அறிந்து கர்த்தரியா, கர்த்தர் நாமம் என்ன, அவர் அற்புதம் அதிசயம் என்ன, அவரால் என்னெல்லாம் செய்யக்கூடும் என்பதை அறிந்திருக்கணும். அப்பதான் எதையும் நம்ம ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும், சமாதானமா வாழ முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும், மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், இயேசுவின் சமாதானத்தை கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். நானே சமாதானமா இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு நான் கொடுக்க முடியும்? பேதுருவும் யோவானும் சந்தோஷமா சமாதானமா இல்லன்னா உடனே எப்படி நடக்க வைக்க முடியும்? எனக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குது? எங்க இருக்கு? என் இருதயத்துல இருக்குது. நான் சொன்னதும் அவன் நடப்பான். ஆண்டவர் என்ன சொல்றான்? நீ சொல்ல அவன் நடப்பான்ற. நான் சொன்னாதாங்க, என்கிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, இயேசு இருக்கிறார், அவன் நாமத்தில் எடுத்து நட. நீ சொல்லணும், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லணும், அவருடைய வார்த்தையை சொல்லணும், அவருடைய காரியத்தை அவருக்கு சொல்லணும். அப்பதான் புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நாம் சொல்லுற விதம் இருக்குது. நாம் சொல்ல வேண்டும், அவர்கள் கர்த்தர் யார், கர்த்தர் எப்படியாப்பட்டவர், அவர்கிட்ட எப்படி இருக்கணும் என்பதை நாம் சொல்லணும். முன்னோடிகள் சொல்லணும். முன்னோடிகள் சரியா சொல்லிட்டாங்கன்னா பின்னோடிகள் சரியா இருப்பாங்க. முன்னோடிகள் சரியா சொல்லுனா ஒண்ணுமே அவங்க சரி இருக்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? பின்னாடி வருகிறவர்கள் கேட்பாங்க நம்ம எப்படி இருக்கணும், ஐயா எப்படி இருக்கணும், சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்ம சொன்னாதான் அவங்க செய்வாங்க. நீ என்ன சொல்றியோ அதான் அவங்க செய்வாங்க, அதுக்கு மேல செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரியாது, நீ சொன்னது அவ்வளவுதான், இம்மட்டும் தான், அம்மட்டும் தான், இம்மட்டும். அவங்களும் ஆசிரியப்பட முடியாது, நாமும் ஆசிரியப்பட முடியாது. அவங்களும் சுகம் பெற முடியாது, நாமும் சுகம் பெற முடியாது. அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். 6வது, அவன் நீடித்த நாட்களா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. வாசிங்க 16 வாசிங்க. நீடித்த நாட்களா என்னங்க? எனக்கு 1 நாளா, 2 நாளா, 3 நாளா, 4 நாளா? சொல்லுங்க சகோதரியே, சொல்லுங்க. எத்தனை நாள்? நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன். நீடித்த நாட்களாய். காரணம், அவனை என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினா
அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், அவனை நோக்கி கூப்பிட்டபடினால் சொல்றாரு பாருங்க. அவனை நோக்கி கூப்பிட்டபடினால், ஆபத்து நாளிலே என்னை அவன் தேடினபடினால் அவன் என்ன பண்ணுவானா? திருப்தியாக்குவேன். எல்லா விஷயத்திலும் யாரை திருப்தியாக்குனாரு? யாரை திருப்தியாக்குனாரு? மோசே. மோசே திருப்தியாக்குனார். மோசே மூலமா நடத்தப்பட்ட ஜனங்களை திருப்தியாக்கினார். ஜனங்க அந்த நோக்கி கூப்பிடும் பொழுது திருப்தியாக்கினார். அந்த ஜனங்க ஆண்டவரை விட்டுட்டு வேற பக்கம் போகும்போது பொருளும் வேதனையும் துக்கமும் துயரமும் அவங்களை பிடிச்சு அவங்க ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது நன்மையும் கிருபையும் அவங்கள தொடர்ந்தது. அவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்க போது ஆண்டவரை பரிசு பார்க்கும் போது அவங்களுக்கு கஷ்டமும் கவலையும் பசியும் பட்டினும் மரணமும் அவங்களை வந்தது. யாருமே கேட்க வேணாம், பைபிள் படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆண்டவர் அவங்க பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பின்னே அவங்க நடக்கும் போது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் அவங்களை தொடர்ந்தது. ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம கைக்குள்ளதான் இருக்குது. உன் விசுவாசத்துக்குள்ளதான் இருக்குது. உன் நம்பிக்கைக்குள்ளதான் இருக்குது. நீ கர்த்தரை தேடுகிற விதத்துக்குள்ளதான் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் சொன்னாரு, உன் வாயின் வார்த்தைப்படியே அந்த பூமியில நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா போகும். ஒரு இடத்துல இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்றாரு, உன்னுடைய காவலாளி உன்னை திருட்டிலிருந்து உன்னை பிடித்து கொண்டானா நீ என்ன பண்ணு? அவங்கிட்ட என்ன ஆயிடு? ஒப்புரவாயிடு. நீ எங்க போக மாட்ட. மரணம் உன்னை சபிக்க. ஒருவேளை என்ன பண்ணிடுவான்? உன்னை மன்னித்து விட்டுடுவான். அதான் சொல்றாரு, உன்னை பிடித்த அதிகாரி இடத்திலே நீ செய்த காரியத்தை சொல்லிடு, அவனை விட்டுடுவான். ஆனா அங்கே சங்கத்தில் கொண்டு விட்டு உனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டான். ஒத்துக்கன்ற. அப்படி இவன் ஒத்துக்கலனா அங்கே மரண தண்டனை. ஒத்துக்கிட்டானா இந்த அதிகாரியே அப்படியாப்பா உண்மை சொல்லிட்டாப்பா, என்னை விட்டுடலாம்ப்பா, நான் அதிகாரி விட்டுட்டு போய் எஜமான்ட்ட சொல்லிடுவான். அவன் ஒரு தப்பு செய்யலையா? அதான் என்ன சொல்றாரு, அவனை நீடித்த நாட்களை என்ன பண்ணுவேன்? திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. அதை யோபுல ஒரு வசனம் சொல்லுதுங்க, நீடித்த நாட்களா. வாசிக்கலாம், யோபு 42 16 17 வாசிங்க. 42 17 16 17. அதற்கு பின்பு முந்தி எல்லாம் நடந்த காரியம் பின்பு யோபு 40 வருஷம். என்னங்க எத்தனை வருஷங்க? 40 வருஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டுங்க. காரணம் என்ன? இது எதை காட்டுது? அவன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தான். யாரிடத்துல வாஞ்சியார்னா? கர்த்தரிடத்திலே வாஞ்சியார். ஆனாதான் கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தா ஸ்தோத்திரம் அவர் கொடுப்பான். அந்த வாஞ்சிய அவன் நாமத்தை அறிந்திருந்தான். அவன் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். ஆபத்தில் அவர் நிச்சயமா என்னை விடுவிப்பார் என்று சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு நீடித்த நாட்களையும் ஆசீர்வாதையும் கொடுத்தான். திருப்தியாய் அவனை ஆக்கினான். 42 சொல்றாரு, அவன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை அவன் கண்டான், அனுபவித்தான், இருந்தான், நடந்தான், ஓடினான். அப்ப இது எதை காட்டுகிறது? வாஞ்சை. அடுத்தது அறிந்திருப்பது. அறியாம எதையும் யாரும் செஞ்சிட முடியாது, பண்ணிட முடியாது, தொற்ற முடியாது, உலகத்துல வாழ்ந்துட முடியாது. அறிந்திருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவேன். நாம் அறிந்திருக்க வேண்டும். கருத்து என்ன? முதல்ல அறியணும். இயேசுனா யாரு? ஏன் ஒரு கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்? ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை நம்ம என்ன பண்ணோம்? அறிந்திருக்கோம். அறியணும் முதல்ல. அதான் அறிகிற அறிவு. அறியும் பொழுது தேவன் வல்லமுள்ள இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நீடித்த நாட்களாய் நம்மளை என்ன பண்றாராம்? திருப்தி ஆக்கிடுவார். நீடித்த நாட்களாய் நம்மளை திருப்தி ஆக்கிடுவார். தப்பிப்பார், விடுதலை பண்ணுவார், சுமப்பார், தாங்குவார், தப்பி வைப்பார். அப்ப அறியணும் பாருங்களேன். என்னதான் சோதனை வந்தாலும், எவ்வளவுதான் பசி இருந்தாலும், எவ்வளவுதான் தீராத நோய்கள் நம்மளை பிடித்திருந்தாலும், நாம் கர்த்தரை அறிகிற அறிவில நாம் சுகமாக்கப்படுவோம். கர்த்தரை அறிகிற அறிவில நாம் திருப்தியாக்கப்படுவோம். கர்த்தரை அறிகிற அறிவில இந்த பூமியில ஆண்டவருடைய நன்மை கிருபை என்ன பண்ண நம்மள
சூழ்ந்து கொள்ளும். முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். அறியாம எதையும் செஞ்சிட முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிய வேண்டும். ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க, யாத்திராக புஸ்தகம் 20:12 வாசிங்க. யாத்திராகம் 20:12. ஹalleluya. 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு ஹalleluya. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாதானே நம்ம தகப்பனையும் தாயையும் கனப்படுத்த முடியும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டால், சகோதரனுக்கு கீழ்ப்படியாவிட்டால், தேசத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், அதிகாரிக்கு கீழ்ப்படியாவிட்டால், அரசனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நாம் கர்த்தருக்கு என்ன ஆக முடியாது? கீழ்ப்படிய முடியாது. முதல்ல சொல்ல, நீ கீழ்ப்படியும் பொழுது உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணனே? ஹalleluya. அப்ப கீழ்ப்படிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கிறதா? ஆயுஷ் நாட்கள் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுக்கிறார். நன்மையை கூட்டி கொடுக்கிறார். நீ ஜெபித்த உடனே அருள் பண்ணுகிறார். நீ கேட்ட உடனே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நீ ஜெபித்த உடனே நாட்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். எல்லாமே உன்னுடைய இருதயத்தில் தான் இருக்கு. எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவருக்கு ஒண்ணுமே இல்லை. பைபிள் கையில் இருக்கு, வார்த்தைகள் கையில் இருக்குது. அதை பயன்படுத்தி கொண்டு போது, அதை யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார் என்பது வேத வசனம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது.